ஹாய், நான் இப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடு டிஷ். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இப்போ நம்ம இதில் நம்ம தாராளமாக அதை உபயோகிக்கிறோம். இது வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ராஜ்மா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்மா குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ராஜ்மாவை வந்து ஊற வச்சுக்கணும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் சரி தான், இல்லை காலையில் எழுந்திரிச்சு 5 மணி நேரம் 10 மணிக்கு மேலே குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு ஊற வச்சாலும் சரி தான். இதை ஊற வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி பழம், மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, ஜீரகத்தூள், உப்பு, தண்ணி. இதுதான் தண்ணி, கடுகு, உளுந்தம்பருப்பு போடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு அம்மா போட மாட்டேன். நீ போடுவியா? நான் சீரகம் மட்டும் போடுவேன். இப்போ இது வந்து ஊற மட்டும்தான் வச்சிருக்கு, இன்னும் வேக வைக்கணும். இப்போ தண்ணியை ஊற்றி வேக வச்சிடும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் ரொம்ப வேக வச்சிங்கன்னா இந்த பாசிப்பயிர் சுண்டல் மாதிரி குழஞ்சிரும். அதனால் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா பார்த்து ஒரு 4 சதத்தில் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு இதை இப்போ வேக வச்சிடணும். நான் வந்து ராஜ்மா குழம்புக்கு இந்த குழம்புக்கு வந்து தக்காளி பழத்தை வந்து நானா என் வீட்டில் மிக்சியில் அடிப்பேன். இவங்க வந்து எடுத்துட்டு திருப்பி பண்ணுங்க. நல்ல பேஸ்டா பியூரியா பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இல்லையா? ஆமாம், ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா வெந்து அதோட நம்ம இந்த பியூரி ஊற்றும் போது வெங்காயம் போட்டுக்கிறதே தெரியாமல் கரைஞ்சிடும். நான் அவசரத்தில் வெட்டிட்டேன். இதோட பூண்டையும் போட்டு அது வதங்கட்டு மாதிரி வதங்கட்டும். கொஞ்சம் நல்லாவே கலர்லாம் சேஞ்ச் ஆகி வாசம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இருக்குல்ல, மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, சீரகத்தூள் போட்டு உப்பை போட்டுருவோம். உப்பு நம்ம ஏற்கனவே இதுக்கு போடலை, அது போடலை, எல்லாத்துக்கும் இனிமேல் தான் போடணும். ஆமாம், டொமேட்டோ பியூரியை போட்டாச்சு. இதில் லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நான் ஊற்றுறேன். இது நல்லா இனி ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து போடணும் இல்லையாம்மா? அந்த பயரை இல்லை கொஞ்சம் டொமேட்டோ வெந்துக்கிடணும். வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த வேகிறதுமே அந்த வாசமே சொல்லிடும். இனிமேல் போட்டுடலாம் ராஜ்மாவை. நம்ம இட்லிக்கு வைக்கிற தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சா? அது சேட்டை தான் நான் அது மாதிரி தான் இது. இது வந்து இது நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பண்ணுவேன். அம்மா பண்ணுவேன். அம்மா வந்து எப்பயும் ஒருக்க தான் பண்ணுவாங்க. நான் அம்மா 15 நாளைக்கு ஒருக்க இல்லை, ஒரு எங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்க வந்துடும் இது. சப்பாத்திக்கு நல்லா இருக்குல்ல. அம்மா சப்பாத்தி வைக்கிற அன்னைக்கு ஒரு நாள் வெஜிடபிள் குருமா வைப்பேன், ஒரு நாள் இது வைப்பேன். என்ன சில சமயம் இது கொஞ்சம் ஹெவியாயிருமோன்னு எனக்கு யோசனையாக இருக்கும். சப்பாத்தியே டயட்டுக்காக சாப்பிட்றது, இது வந்து கொஞ்சம் ஹெவியாயிருமோன்னு யோசனையாக இருக்கும். ஆமாம், அதனால் இந்த சப்பாத்திக்கு இந்த சவுச்சோ, இப்போ சவுச்சோ கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அது வைப்பேன். இந்த வெஜிடபிள் குருமாவே நம்ம 2 டைப் வச்சுருக்கோம். ஒன்று ஒயிட்டு, ஒன்று கலர்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்கோம். அதை வந்து அது குக்கர் மூடி அங்கே இருக்குது. இங்கே இருக்குது. இது இப்போ இன்னும் 2 சத்தத்துக்கு வர்ற மாதிரி வச்சு மூடிடுறா இல்லையாப்பா? இதெல்லாம் போர் அடிச்சிச்சுன்னா ராஜ்மா ஞாபகம் வந்துச்சுன்னா ராஜ்மா குழம்பு வைப்பேன். ராஜ்மா குழம்பு இது நல்லா 2 சத்தம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் க்ரீம் போடுவாங்க. நீங்கள் அப்படி க்ரீம் போட்டிங்கன்னா நல்லா கிரேவி தெரியும். இதை எடுத்து சர்வ் பண்ணிடுவோம். அருமையான ஒரு ஹெல்த்தியான இந்த பயர் வகையிலேயே இது ரொம்ப ஹெல்த்தி. அதில் வந்து சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெடி. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இது செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.